Hello friends, welcome to Job Seekers Junction. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியுடைய எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கான நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1930க்கான போஸ்ட் வேக்கன்சிஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நர்சிங் ஆஃபீஸராக நீங்கள் நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நர்சிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னாலோ டெஃபினட்டாக இதை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழில் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக யாருக்கு தேவையோ நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான நியூஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூபிஎஸ்சியுடைய இஎஸ்ஐசி எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அவங்க கால்ஃபார்ம் அந்த ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலில் வரக்கூடிய நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் கால்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1930 வேக்கன்சிஸ் வந்து கால்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் மொத்த வேக்கன்சி. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்டரில் தான் வருது. ஸோ கேட்டகிரி வைஸ் வந்து அதாவது கேட்டகிரி என்னென்ன கேட்டகிரியில் நோட்டிஃபிகேஷன் எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் அதாவது ஜென்ரல் கேட்டகிரியில் 892 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ற கேட்டகிரியில் 193 வேகன்சிஸ், ஓபிசிக்கு 446 வேகன்சிஸ், எஸ்சிக்கு 235, எஸ்டி கேட்டகிரிக்கு 164 வேகன்சிஸ். இது போக பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு தனியாக 168 வேகன்சிஸ் அதாவது பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லக்கூடிய அவங்களுக்காக மட்டும் தனியாக 168 வேகன்சிஸ் கால்ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எந்த கேட்டகிரியில் வர்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேகன்சிஸ் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கேட்டகிரியை ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அதாவது பிடபிள்யூடின்னு மேலே சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்குறாங்க. அதாவது உங்கள் டிசபிலிட்டி எந்த லிமிட்டில் இருக்கணும் அப்படின்றத கீழே சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று 1 லெக் அஃபெக்டடாக இருக்கணும், அதாவது ஓஎல் அப்படின்னா 1 லெக் அஃபெக்டடு, ஓஏ அப்படின்னா 1 ஆர்ம் அஃபெக்டடு. இது மாதிரி வந்து உங்களுக்கு லோ விஷனாக இருக்குது, அந்த மாதிரி என்னென்ன டிசேபிலிட்டிஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அதில் நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் என்ன மாதிரி அப்படின்னா லெவல் 7க்கான பே ஸ்கேல்னா அக்கார்டிங் டு 7th பே கமிஷன் படி உங்களுக்கு லெவல் 7 அப்படின்னா 44,900 ரூபாய், அதாவது அப்ராக்சிமேட்டாக 45,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். மினிமம் பே ஸ்கேல் உங்களுக்கு இவ்வளோ வந்துடும். இது போக உங்களுக்கு வந்து அலவன்சஸ் நிறைய இருக்கும், ஹவுசிங் அலவன்ஸ் இருக்கும், வெஹிக்கிள் அலவன்ஸ், ரெண்டல் அலவன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ 45,000 ப்ளஸ் அந்த அலவன்ஸும் இருக்கும். நல்ல சேலரி தான். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட். இப்போ நீங்க ஜென்ரல் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வர்றீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் நீங்க ஏஜ் லிமிட் எழுதிக்கலாம். இதுதான் அப்பர் ஏஜ் லிமிட். இதுக்கப்புறம் ஓபிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும், அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து இவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் தான் எழுதலாம். ஸோ ஓபிசினா +3 இயர்ஸ் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுவே எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் நீங்க வரீங்கன்னா 35 இயர்ஸ் +5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து 35 வயசு வரைக்கும் நீங்க எழுதலாம். அதுவே நீங்க பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 40 இயர்ஸ் 40 வயசு வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30. ஸோ பிடபிள்யூபிடிக்கு +10 இயர்ஸ் 40 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். பட் எல்லா கேட்டகரிக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் ஒன்று இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ். நீங்க 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்க தாராளமா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஏஜ் மட்டும் கிடையாது, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனும் இருக்கு. என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2 டைப்பா கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில, அல்லது ரெகுலர் கோர்ஸ் பிஎஸ்சி நர்சிங்ல முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா போஸ்ட் பேசிக் நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில நீங்க முடிச்சிருக்கணும். அதாவது முழுக்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் முடிச்சிருக்கிறவங்களுக்காக. அது மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச நர்சிங் வந்து ஃபீமேல்ஸ் தான் ஜாஸ்தியாக முடிச்சிருப்பாங்க. உங்களை மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு தான் இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எலிஜிபிள் ஜாப். ஸோ நர்சிங் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ நீங்க எல்லாம் தாராளமாக இதில் அப்ளை பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அது மட்டும் கிடையாது, நீங்க நர்சிங் முடிச்சிருந்தா மட்டும் பத்தாது, ஸ்டேட் நர்சிங் கவுன்சில்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். நீங்க நர்ஸ் அப்படின்றத நீங்க ரிஜிஸ்டரும் பண்ணிருக்கணும். ஸோ இது வரைக்கும் நான் டிகிரி தான் முடிச்சிருக்கேன், டெம்பரரியா வேலை பார்த்திருக்கேன், இந்த ரிஜிஸ்டர்லாம் நான் பண்ணதில்லை அப்படின்னா அந்த மாதிரிலாம் யார் இருக்கீங்களோ இமீடியட்டா போய் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில்ல ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. நீங்களும் ஒரு நர்ஸ் தான் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம்.
ஸோ இந்த 2 டிகிரியுமே குவாலிஃபிகேஷன் நான் முடிக்கல சார் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் இது நீங்க முடிச்சிருக்கணும். பிளஸ் இந்த டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் நீங்க தாராளமா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எதுல? ஸ்டேட் நர்சிங் கவுன்சில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதுதான் எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து உங்களுக்கான டியூட்டிஸ் என்னென்ன, அதாவது நீங்க இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கான ஜாப் டியூட்டிஸ் என்ன மாதிரி இருக்குன்றதே சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, பேஷண்ட் டேக் கேர். வழக்கமா நர்சஸ்ல என்ன ஜாப் பண்ணுவாங்க அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. பேஷண்ட்டை டேக் கேர் பண்ணிக்கணும். நர்சரி, ஐசியூ, சிசியூ அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. லேபர் ரூமு, ஸோ ஸ்டெர்லைசர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்ட்லிங், அது போக கஸ்டமர் பாருங்க, பேஷண்ட்டை டேக் கேர் பண்ணிக்கிறது, இது எல்லாம் தான் உங்களுக்கான டியூட்டிஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் போஸ்ட் தான், கவர்மெண்ட் ஜாப் வித் பெர்மனன்ட் போஸ்ட் தான். சரிங்களா? அதனால நீங்கள் ஜாபை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். எனிவேர் இன் இந்தியா, அதாவது எங்க வேணா உங்களுக்கு இந்தியாவில் எங்க வேணா போஸ்டிங் போடுவாங்க. பிகாஸ் மீன்ஸ் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அதனால ப்ரொபேஷனரி பீரியட் 2 இயர்ஸ். இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். இந்த 2 இயர்ஸ்க்கு வந்து நீங்க இந்தியாவில் எங்க வேணா போட்டாலும் நீங்க அங்கதான் போஸ்டிங் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரொபேஷனரி பீரியட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உங்க ரீஜனுக்கு நீங்க மாறி வந்துக்கலாம். ஸோ அதனால நான் வந்து எப்பவுமே மாறி தான் வேற ஸ்டேட்ல போய் தான் எப்பவுமே இருக்கணுமெல்லாம் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ப்ரொபேஷனரி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா உங்க தேவையான ரீஜனுக்கு நீங்க மாறி போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 7/3, அதாவது 7th மார்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ முடியுதுன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டு 27 மார்ச் தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ள எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கேண்டிடேட்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க, 27th மார்ச் தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எதுல போய் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே டீட்டெயில்டா வருது, நம்ம கீழே அதை பார்ப்போம். மேல நம்ம படிச்ச அதே ரிலாக்ஸேஷன் பத்தி தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் சொன்னேன் இல்லையா? அப்பர் ஏஜ் லிமிட் SC ST கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம். ஓகேங்களா? அதுவே வந்து நீங்க OBC கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 3 வருஷம். மேலே நான் ஆல்ரெடி அதை சொல்லிட்டேன். மேக்ஸிமம் 30 இயர்ஸ் ஏஜ் லிமிட். OBCனா ப்ளஸ் 3 இயர்ஸ் 33 வரைக்கும், SC STனா ப்ளஸ் 5 இயர்ஸ் 35 வரைக்கும். இதை சேர்த்து தான் அவன் மேல ஓவராலா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதனால இதெல்லாம் நம்ம வந்து அப்படி பார்த்தாச்சு. வேற நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் தான். பேப்பர் பென் யூஸ் பண்ணி நீங்க எழுதக்கூடிய டெஸ்ட் தான் இது. ஸோ எக்ஸாமுக்கான நர்சிங் எக்ஸாமுக்கான டேட்டை அவன் மென்ஷன் பண்ணிடுறான். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 7th ஜூலை, அதாவது வர ஜூலை மாதம் 7ஆம் தேதி தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கையில இருக்கு. தாராளமா நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால நிறைய காம்படிஷனும் இருக்கும். அதனால நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்னென்ன சிலபஸ் இருக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 hours டியூரேஷன். ஓகேங்களா? ஈச் வந்து எல்லா கொஸ்டினும் ஈக்குவல் மார்க்ஸ் தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். எய்தர் வந்து உங்களுக்கு OMR மாதிரி இருக்கும், அல்லது நம்ம TNPSC குரூப் 4 அந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர்லேயே நீங்க வந்து ஆன்சர் மார்க் பண்ணி அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அப்ஜெக்டிவ் டைப் தான். ஒன்லி இன் இங்கிலீஷ்ல மட்டும் தான் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் மீடியம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற நெகட்டிவ் மார்க்ஸுக்கு உங்களுக்கு 1/3 நெகட்டிவ் ஆன்சர்ஸ்க்கு உங்களுக்கு 1/3 மார்க் டிடெக்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ நீங்க 1 மார்க் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு தப்பான ஆன்சர்ஸ்க்கும் 0.33 மார்க் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அக்யூரசி அட்டன் பண்ண பாருங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 டாபிக் இருக்கு. நர்சிங் ஃபவுண்டேஷன், மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் எஜுகேஷன். ஸோ நர்சிங் பத்தி எனக்கு அவ்வளவு தெரியல, இதான் டாபிக். ஸோ டாபிக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. நர்சிங் படிச்சவங்க டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் டாபிக். இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் வரும், அதை தரமா படிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர். நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறதுனால எங்க போய் சென்டர் எழுதணும் அப்படின்னா நீங்க பயப்பட வேணாம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 6 டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வேலூர், பாண்டிச்சேரி, கிட்டத்தட்ட 6 டிஸ்ட்ரிக்ட்ல கண்டக்ட் பண்றாங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் நியர்பைல இருக்கோ அங்க நீங்க அப்ளை பண்ணி தாராளமா எழுதிக்கலாம். நீங்க சென்னை ரீஜனா இருந்தீங்கன்னா சென்னை கொடுத்துருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சென்னை கொடுங்க. மதுரை ரீஜனா இருந்தா மதுரை கொடுங்க, திருச்சினா திருச்சி கொடுங்க, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர். அந்த மாதிரி எந்த ரீஜன் நியர்பைல இருக்கீங்களோ அந்த ரீஜன்ல நீங்க கொடுத்துக்கோங்க. அப்படின்னு சொல்றேன். எக்ஸாம் வந்து 7th ஜூலை. ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ரீஜன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ரீஜன் கொடுக்குறீங்களோ அது பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. நீங்க சென்னையில இருந்துட்டு நான் கோயம்புத்தூர் ரீஜன் கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க கோயம்புத்தூர்ல தான் போய் எழுதுற மாதிரி இருக்கும். அதனால
ஃபர்ஸ்ட், அதாவது மொத்தம் நாலு டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்பான். அதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அலர்ட் ஆகும். ஸோ அதை வந்து கரெக்டாக கவனமாக பார்த்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி, அதாவது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணணும், சப்மிட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து வேணுன்றவங்க பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் நீங்கள் ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸை எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நேபாளிலேருந்து வர்றவங்க எழுதலாம், பூட்டான்லேருந்து வர்றவங்க எழுதலாம், திபெத்தியன்லேருந்து வர்றவங்க எழுதலாம். இங்கே எழுதுறதுக்கே ஏகப்பட்ட போட்டி இருக்குது. இதில் அங்கேருந்து வேறு வந்து எழுதுறாங்கலாம். நம்ம என்ன பண்ணுறது அப்புறம்? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மேலே நம்ம பார்த்துட்டோம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸும் நம்ம மேலே பார்த்துட்டோம். நீங்கள் அதுக்கெல்லாம் எலிஜிபிளான்றதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 25 rupees, 25 ரூபா மட்டும்தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து எஸ்பிஐயில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பேங்க் த்ரூ நீங்கள் கேஷை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம், அதாவது நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம், அல்லது யூபிஐ மூலிமா பே பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே யூபிஐ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் உட்காந்துட்டு வந்து யூபிஐயில் பே பண்ணிடுங்க. ஜஸ்ட் 25 rupees தான், மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இதுலேயும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25 ரூபாயும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கோ பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கோ முக்கியமாக உமன் கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது. ஃபீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நர்சிங் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா உமன்ஸாக தான் இருப்பாங்க. அதனால அதுலேயும் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு இவங்க ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் காம்படிஷன் உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க, அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் மேலே நம்ம பார்த்தோம். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பிஆர்எஸ் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க, அல்லது நிறைய சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸு பிடபிள்யூபிடி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 10 years 30 years தான் ஏஜ் லிமிட்டு, ப்ளஸ் இவங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, 40 years வரைக்கும் இவங்க எழுதலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில் சொல்லியாச்சு. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, upsconline.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை போட்டுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃபி, உங்கள் சிக்னேச்சரு, ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது ஒன்றும் இல்லை, ஏதாவது ஆதார் கார்டோ உங்களுடைய ஓட்டர் ஐடியோ டிரைவிங் லைசன்ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கும் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபிக்கும் உள்ள ப்ரூஃப் தான் இந்த ஐடென்டிட்டி ப்ரூஃப். இதை 3 மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும், வேறு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, அதான் நீங்கள் கொண்டு வந்து சப்மிட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் அப்லோட் பண்ணிடுங்க. இமெயில் அட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அட்ரஸ் வேணும். அதுவும் இல்லாமல் இந்த மெயில் அட்ரஸ் மூலியமாக தான் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்புறதா இருக்கட்டும், வேறு ஏதாவது எக்ஸாம் டேட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மெயில் அட்ரஸ் மூலியமாக தான் சொல்லுவாங்க. ஒரு கரெக்டான மெயில் அட்ரஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? OTR, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த லிங்க்குள்ளே நீங்கள் போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனாக ஒன்றும் இல்லை, உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அப்பா பேர் அம்மா பேர், அட்ரஸ் ப்ரூஃப், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அதை வச்சு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் இந்த எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு, இவ்வளோதான் டீட்டெயில்ஸு. இது போக எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது வந்து வளம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த மொபைல் ஃபோன் அலௌடு கிடையாது, எக்ஸாம் சென்டருக்குள்ளே எப்படி இருக்கணும், மால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான நியூஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்னென்ன நியூஸ் தேவைப்படுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நர்சிங் முடிச்சவங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நர்சிங் முடிச்ச யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.